இன்றைக்கி சாட்டர்டே ஆஃபீஸ்லாம் லீவுங்கிறதுனால ஃபேமிலியோடு சேர்ந்து ஆர்ச்சர்ட் கேட்வேக்கு வந்திருக்கோம். வரும்போதே ஆன்லைனில் பசங்களுக்காக இதில் ஸ்கேப்பில் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ 2 ஹவர்ஸ் ப்ளே ஏரியாவில் விட்டுட்டோம். இந்த ப்ளே ஏரியாலேயே ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதில் பீஸா, பர்கர் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. க்ரீன் டீ அந்த மாதிரியும் அவைலபிளாகவே இருந்தது. ப்ளே ஏரியாவில் பசங்களை விட்டுட்டு நாங்கள் அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மால்க்கு காஃபி குடிக்கலாம்னா எப்படி, ஸோ அதனால் காஃபி ஸ்மித்தில் போயிட்டு காஃபி, ரெயின்போ கேக், அப்புறம் சாக்லேட் லவா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணோம். அப்புறம் அங்கே இந்த மாதிரி கலர் லைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதில் அப்படியே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி லைட் மாதிரி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். நிறைய வெரைட்டி ஆஃப் டேபிள் லைட்ஸ்லாம் இருந்தது. ஜாலியாக இருந்தது. ஒவ்வொரு இதுவுமே ப்ரெஸ் பண்ணி லைட்டெலாம் வச்சு பார்த்துட்ருக்கிறதுக்கு இங்கேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ரேட் பார்த்து ரொம்ப அதிகமாக டாலர் இருந்தது. ஆனால் இதே மாதிரி லைட்ஸ் டர்ட்டில் அப்படின்னு ஒரு ஷாப்பில் பார்த்தேன், சாங்கி ஜுவல் ஏர்போர்ட்டில். பட் அது நல்லாவே இருந்தது. இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னார், இங்கே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற மாலை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னாரு. ஏன்னா இது கொஞ்சம் பழைய மாலாமா, அதனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இது பாத்வே ஷாப் தான். ஸோ இங்கே பார்த்தோமே ரேட் கொஞ்சம் நல்லாவே கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இது நல்லா இருந்தது. பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் போட பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் இது எதுவுமே வாங்கலை. ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக யூனிக்காக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் இருந்தது. நல்லா இருந்தது பார்க்க. நம்மளுக்கு தான் இது செட் ஆகாதே அப்படிங்கிறதுனால இதை நான் வாங்கலை. அங்கே ரிங்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அவருமே எடுத்து எல்லாம் காமிச்சிட்டு இருந்தார், இது நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஸோ நானும் அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் என் கைக்கு பார்த்தா செட் ஆகாது, அதனால நான் வாங்கிக்கல. ஒவ்வொரு ரிங்கு $25 போட்டிருந்தாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது, அதுவுமே யூனிக்காக தான் இருந்தது. அப்படியே பக்கத்தில் குட்டி பொண்ணுங்களுக்கான இயரிங்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் $8 மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. அதாவது ஒரு சைடு டைரி, ஒரு சைடு பென்சில், அப்புறம் ஒரு பேட்டு, அப்புறம் கார்க் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால் பாப்பாவுக்கு அது 2 இயரிங்ஸ் வாங்கிட்டு, தம்பிக்கு ஒரு இது மாதிரி வாங்கணும், ஒரு பிளாக் கலர் இதில் கீழே டைஸ் இது போட்டு டாலர் வச்சு அது ஒன்று வாங்கணும். ஸோ வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ரெயினுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், பாய், தேங்க்ஸ்.